ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு மிக்சர் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 3 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ மிக்சர்ல இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இது மாதிரி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A vessel full of pure acid contain 10 liter of it, of which 2 liters are withdrawn. The vessel is then filled with water. Next, 2 liter of the mixture are withdrawn, and again the vessel is filled up with water. The ratio of the acid left in the vessel with that of the original quantity is. ஸோ இந்த கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். என்ன இதுல கேட்கறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a vessel full of pure acid contain 10 liter of it, of which 2 liters are withdrawn அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு வெசல் இருக்கு, சரியா? ஒரு பாத்திரம், ஒரு வெசல் இருக்கு. இந்த வெசல் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பியூர் ஆசிட் இருக்கான். மொத்தம் எத்தனை லிட்டர்னா, மொத்தம் ஒரு 10 லிட்டர் பியூர் ஆசிட் இருக்கு. இந்த வெசல் ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? இப்ப இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 லிட்டரை வெளியே எடுக்கிறாங்க. ஓகேவா? சோ 2 லிட்டர்ஸ் ஆஃப் ஆசிட வந்து என்ன பண்றாங்க, வித்ட்ரா பண்றாங்க, வெளியே எடுக்கிறாங்க. 2 லிட்டர் ஆசிட வெளியே எடுத்தாச்சு. ஸோ இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 10 லிட்டர்ஸ் ஆஃப் பியூர் ஆசிட் உள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ 2 லிட்டர் ஆசிட வெளியே எடுத்தாச்சு. இப்போ 10 லிட்டர் இருக்கு. அதுல 2 லிட்டர் வெளியே எடுத்தாங்கன்னா பேலன்ஸ் எத்தனை லிட்டர் தான் உள்ள இருக்கும்? 8 லிட்டர் தான் உள்ள இருக்குமா? இப்ப அடுத்த மறுபடியும் என்ன பண்றாங்க பாருங்க. த வெசல் இஸ் தென் ஃபில்டு வித் வாட்டர். மறுபடி இதுல 10 லிட்டர்ல 2 லிட்டர் நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் 8 லிட்டர் ஆசிட் தான் இதுல இருக்கு. அப்ப 2 லிட்டர் இந்த பாத்திரத்துல கம்மியா இருக்கு. அப்ப இதை நான் மறுபடியும் ஃபில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் 2 லிட்டர் நான் ஆட் பண்ணணும்ல. அந்த 2 லிட்டர் என்ன ஆட் பண்றாங்கன்னா, வாட்டர் ஆட் பண்றாங்க. புரியுதா? சோ மறுபடியும் இந்த வெசலை ஃபில் பண்றாங்க. எதை வச்சு ஃபில் பண்றாங்க? 2 லிட்டர் வாட்டரை வச்சு ஃபில் பண்றாங்க. ஸோ 2 லிட்டர் வாட்டர் இது கூட என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நான் பண்ணி முடிக்கும் போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த வெசல்ல 10 லிட்டர் 10 லிட்டராவது தான் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் இதோட குவான்டிட்டி 10 லிட்டர் ஃபில் ஆகி தான் இருக்க போகுது. ஆனா என்ன நடந்துருச்சு, ஸ்டார்டிங்ல 10 லிட்டர் பியூர் ஆசிட் இருந்தது. இப்போ இந்த 10 லிட்டர்ல 8 லிட்டர் தான் ஆசிட் இருக்கு. 2 லிட்டர் வாட்டர் ஆட் ஆகி இது 8 லிட்டர் ஆசிடும் 2 லிட்டர் வாட்டரும் கலந்த ஒரு மிக்சராக இருக்கும். புரியுதா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிக்கும் போது இது வந்து பியூர் ஃபார்ம்ல இருந்து ஒரு மிக்சரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன சொல்றாங்க பாருங்க. நெக்ஸ்ட் 2 லிட்டர் ஆஃப் மிக்சர் ஆர் வித்ட்ரான். மறுபடியும் நான் பண்ண போறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நான் வந்து என்ன பண்ணேன், 2 லிட்டர் ஆசிட வெளியே எடுத்தேன். கரெக்டா? ஏன்னா ஸ்டார்டிங்ல 10 லிட்டர் இது பியூர் ஆசிடா தான் இருந்தது. அதுல இருந்து 2 லிட்டர் ஆசிட வெளியே எடுத்து இப்ப 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணா. இப்ப ரெண்டாவது ப்ராசஸ் என்ன பண்ண போறேன்னா, மறுபடியும் இப்போ இதுல என்ன இருக்கு, 10 லிட்டர் மிக்சர் இருக்கா. இந்த 10 லிட்டர் மிக்சர்ல இருந்து 2 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சரை வித்ட்ரா பண்ண போறேன், வெளியே எடுக்க போறேன். 2 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சரை வித்ட்ரா பண்ணிட்டு இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன பண்றேன் பாருங்க. என்ன அகைன் த வெசல் இஸ் ஃபில்ட் அப் வித் வாட்டர். மறுபடியும் இது கூட என்ன பண்றேன், 2 லிட்டர் வாட்டரை ஆட் பண்றேன். புரியுதா? 2 லிட்டர் வாட்டரை ஆட் பண்றேன். புரியுதா? ஸோ 2 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல 2 லிட்டர் ஆசிட வெளியே எடுத்தேன். அதுக்குள்ள 2 லிட்டர் வாட்டரை போட்டேன். அது கலந்து மிக்சரா மாறிடுச்சு. மறுபடியும் உள்ள இருந்து 2 லிட்டர் மிக்சரை வெளியே எடுக்கிறேன். அதுக்கு மேல திரும்ப 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றேன். ஸோ இந்த ப்ராசஸை நான் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் எத்தனை நாள் பண்ண சொல்லலாம். ஆனா இதுல என்ன கான்செப்ட்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் உள்ள இருக்கக்கூடிய மிக்சர்ல இருந்து 2 லிட்டர் வெளியே எடுத்து அதுக்குள்ள நான் ஆட் பண்ணக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர். ஸோ இந்த ப்ராசஸை நான் ஒவ்வொரு முறையும் கண்டினியூ பண்ண இங்க இருக்கக்கூடிய இந்த டோட்டல் 10 லிட்டர் மாற போறதே கிடையாது. ஸோ இந்த 10 லிட்டர் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த 10 லிட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிடோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும், வாட்டரோட அளவு கூடிக்கிட்டே வரும். புரியுதா? ஸோ ஸ்டார்டிங்ல 10 லிட்டர் பியூர் ஆசிடா இருந்தது. ப்ராசஸ் பண்ணும்போதே 10 லிட்டர் 8 லிட்டரா மாறிடுச்சு. அது கூட 2 லிட்டர் வாட்டர் ஆட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ப்ராசஸ் பண்ணும்போது மறுபடியும் என்ன ஆகும், நான் 2 லிட்டர் மிக்சரை வெளியே எடுக்கும் போது இந்த மிக்சர்ல ஆசிடும் வாட்டரும் கலந்துதான் வரும். ஆனா நான் எதை ஆட் பண்றேன், வெறும் வாட்டர் மட்டும் ஆட் பண்றதுனால சோ வாட்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து கூடிக்கிட்டே வரப்போகுது. அண்ட் ஆசிடோட கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. புரியுதா? சோ இந்த பேட்டர்ன்ல தான் நமக்கு இந்த கொஸ்டினை கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் நான் ஈஸியா சொல்லித்தரேன். ஒரே மெத்தட். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க இதுல வித்தியாசமா எப்படி கேட்டாலும் நம்ம அதை அப்ரோச் பண்றதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் எழுதுறதுக்கு முன்னாடி விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த வெசல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்க போது அது
கலப்படம் இல்லாம பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்க போது. இங்க என்ன இருக்கு? பியூர் ஆசிட் இருக்கு. எத்தனை லிட்டர் இருக்கு? 10 லிட்டர் இருக்கு. புரியுதா? அப்போ ஸ்டார்டிங்ல அங்க இருந்த ஆசிடோட அளவு எவ்வளோ? 10 லிட்டர். புரியுதா? இப்போ இது ஸ்டார்டிங்ல இருக்கு. இது மாதிரி 2 ப்ராசஸ் நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய ஆசிட் எவ்வளவுங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். புரியுதா? இந்த 10ங்கிறது எப்போ? ஸ்டார்டிங்ல இருந்த ஆசிடோட அளவு. இது மாதிரி 2 தடவை நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கேன்னா, இந்த 2 தடவை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ இந்த மிக்சர்ல எவ்வளவு ஆசிட் இருக்க போகுதுங்கிறத நான் கால்குலேட் பண்ண போறேன். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? ஸ்டார்டிங்ல 10 லிட்டர் ஆசிட் இருந்ததா, சோ 10 இன்ட்டுன்னு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, எவ்வளவு நான் வித்ட்ரா பண்ண போறேன் பாருங்க. இதுல இருந்து எவ்வளவு எடுத்து மாத்த போறேன்? 2 லிட்டர் வெளியே எடுத்து மறுபடியும் 2 லிட்டர் வாட்டர், 2 லிட்டர் வெளியே எடுத்து மறுபடியும் 2 லிட்டர் வாட்டர். அப்ப நான் ரீப்ளேஸ் பண்ற குவான்டிட்டி எவ்வளோ? 2 லிட்டர்ஸ். புரியுதா? ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி எவ்வளோ? 2 லிட்டர்ஸ். இந்த 2வை நீங்க எங்க எழுத போறீங்க அப்படின்னா, பாருங்க இந்த இடத்துல ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்ம் பண்ண போறேன். இந்த ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர்ல தான் இந்த 2 யூஸ் ஆக போகுது. ஆனா 2 அப்படியே எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்னா, மொத்தம் எத்தனை லிட்டரு? 10 லிட்டரு. அதுல எவ்வளவு ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? 2 லிட்டரு. அப்ப 10 மைனஸ் 2, இந்த இடத்துல நீங்க என்ன போட்டுக்கணும்? 8. புரியுதா? அந்த 8 எப்படி வந்துச்சுன்னா, டோட்டலா அங்க இருந்த குவான்டிட்டி எவ்வளோ மைனஸ் நீங்க எவ்வளவு எடுத்து ரீப்ளேஸ் பண்றீங்க. சோ 10 மைனஸ் 2 உங்களுக்கு எவ்வளோ? 8. டினாமினேட்டர்ல என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு அதே தான். எவ்வளவு லிட்டர் ஸ்டார்டிங்ல அது டோட்டல் குவான்டிட்டியை தான் நீங்க டினாமினேட்டர் எழுத போறீங்க. புரியுதா? சோ இந்த 10ங்கிறது ஃபர்ஸ்ட் என்னது? 10ங்கிறது எதை மீன் பண்ணுது? இனிஷியலா அங்க என்ன இருந்தது, அது எவ்வளவு குவான்டிட்டி இருந்தது. இனிஷியலா அங்க பியூர் ஆசிட் இருந்தது, அது 10 லிட்டர் இருந்தது இன்டு. இப்ப டினாமினேட்டர்ல அதே 10 தான். ஸ்டார்டிங்ல டோட்டல் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கோ அதே 10 தான். அதாவது இந்த 10ங்கிறது இனிஷியலா இருந்த ஆசிடோட அளவு. இந்த 10ங்கிறது அந்த வெசலோட மொத்த கொள்ளளவு. ரெண்டுமே ஈக்குவல் தான். சோ ரெண்டும் 10 10 தான் வரப்போகுது. மேல இருக்கக்கூடிய இந்த 10 எப்படி வந்துச்சு? மொத்தம் 10 லிட்டர் இருந்ததா, அதுல நீங்க எவ்வளவு எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? 2 லிட்டர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. சோ 10 மைனஸ் 2 8. இது மட்டும் எழுதிட்டா போதும். இப்ப நீங்க இந்த இடத்துல 8/10 எழுதிருக்கீங்கல்ல, இத என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் எத்தனை தடவை இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுதுன்னு பாருங்க. 2 தடவை ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுது. சோ அதனால 8/10 ஒரு தடவை பண்ணிருக்கீங்களா, அப்ப இன்னொரு தடவை இந்த 8/10 எழுதிக்கோங்க. புரியுதா? சோ இந்த 8/10 2 தடவை எழுது. இதே இது 3 டைம்ஸ் இந்த ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னா, இன்டு ஒரு 8/10 போட்டுக்கணும். 4 தடவைனா இன்டு இன்னொரு ஒரு 8/10. சோ எத்தனை டைம்ஸ் நீங்க பண்ண போறீங்களோ அத்தனை தடவை இந்த ஃபிராக்ஷன் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகணும். அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சு. சரி, இப்ப சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. இந்த 10க்கு 10 கேன்சல் ஆயிடும். இப்ப இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது 8 இன்டூ 8 எவ்வளோ? 64. 64/10ங்கிறப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6.4ன்னு கிடைக்கும். இப்ப இதுல இருந்து நீங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சால்வ் பண்ணதுல இந்த 6.4 லிட்டருங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பிரசன்டா இருக்கக்கூடிய ஆசிடோட அளவு. பிரசன்டா இருக்கக்கூடிய ஆசிடோட அளவு. இனிஷியலா எவ்வளவு ஆசிட் இருந்திருக்கு? இனிஷியலா 10 லிட்டர் ஆஃப் ஆசிட் இருந்தது. இப்ப எவ்வளவு ஆசிட் இருக்கு? இப்ப பிரசன்ட்ல உங்களுக்கு எவ்வளவு ஆசிட் இருக்கு? 2 ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 6.4 லிட்டர் இருக்கு. ஓகே, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? the ratio of the acid left in the vessel with that of the original quantity. அப்ப நீங்க ரேஷியோ எழுதும்போது இப்ப எவ்வளவு இருக்கு? 6.4. ஒரிஜினலா எவ்வளவு இருந்தது? 10. அப்ப 6.4க்கும் 10க்கும் நீங்க ரேஷியோ எடுத்து பார்க்கணும். புரியுதா? சோ இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. the ratio of the acid left in the vessel. 2 ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஆசிட் இருக்கு? 6.4 இருக்கு. ஸ்டார்டிங் ஒரிஜினல் குவான்டிட்டி எவ்வளவு ஆசிட் இருந்தது? 10 இருந்தது. அப்ப 6.4 10. நீங்க ரேஷியோ போடும்போது இங்க பாயிண்ட் இருக்கா? இந்த பாயிண்ட பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணிக்கலாம்? 0 போட்டுக்கலாம். அப்ப இங்க 0 போட்டீங்கன்னா எப்படி மாறிடுச்சு? 64 100ன்னு மாறிடுச்சு. சோ சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 16:25. சோ இதுதான் நமக்கான ஆன்சர். சோ ஆப்ஷன் டி. கிளியரா புரிஞ்சுதா? எப்படி இந்த ஒரு ஈக்குவேஷன் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை நீங்க ஃபார்ம் பண்ண போறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை மட்டும் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா ஆன்சர் கிடைச்சிடும். அவங்க கேட்ட கேள்வி இப்போ நீங்க ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய ஆசிட் ஒரிஜினலா இருந்த ஆசிட் இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்டதுனால 16:25. சரி, ஓகே. இப்ப இதே கொஸ்டின்ல வந்து எனக்கு பிரசன்டா அங்க இருக்கக்கூடிய ஆசிட் வந்து 6.4 லிட்டர். இப்போ பிரசன்ட் ஓகேங்களா? சோ இந்த 2 ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பிரசன்ட்ல அங்க இருக்கக்கூடிய வாட்டரோட குவான்டிட்டி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பண்ணணும்? வாட்டரோட குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டோட்டல் மிக்சரோட குவான்டிட்டி எவ்வளவு தான் மெயின்டைன் ஆக போகுது? அதே 10 லிட்டர் தான். இந்த 10 லிட்டர் மாற போறதே இல்லை. அந்த வெசல் ஃபுல்லாகி தான் எப்பவுமே இருக்க போகுது. அந்த வெசல்குள்ள இருக்கக்கூடிய ஆசிடோட லெவல் குறைய போகுது, வாட்டரோட லெவல் ஏற போகுது. ஸோ 2 ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த 10 லிட்டர்ல 6.4 லிட்டர் தான் உங்களுக்கு ஆசிட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வாட்டர் என்னவா தான் இருக்கும்? அந்த 10ல 6.4 மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 3.6 லிட்டர் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? வாட்டர். இது ஒருவேளை உங்களுக்கு வாட்டர் கேட்டாங்கன்னா, நமக்கு வாட்டர் கேட்கல, கேட்டாங்கன்னா இதுலயே நீங்க சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? தெளிவா புரியுதா? ஸ்டார்டிங்ல
என்ன இருக்கோ அது 2 ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அது மொத்தத்துல இப்போ இருக்கக்கூடிய ஆசிட் நீங்க மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடியதான் உங்களுக்கு வாட்டரா கிடைக்கும். சரி, அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இது இன்னும் கூட உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இதுல வந்து a vessel contain 20 liter of acid, 5 liter of acid is taken out of the vessel and replaced by same quantity of water. Next 5 liter of the mixture are withdrawn and again the vessel is filled up with same quantity of water. The ratio of the acid left in the vessel with that of the original with that of the quantity of acid initially in the vessel. போன கொஸ்டின் பார்த்தோம்ல அதே சேம் கொஸ்டின் தான். மொத்தம் ஸ்டார்டிங்ல 20 லிட்டர் ஆசிட் இருந்திருக்கு, 5 லிட்டர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. அப்ப நீங்க ஸ்டெப் எழுதும்போது எப்படி பண்ணும்? இனிஷியலா இருந்தது 20 லிட்டர் ஆசிடா, ஓகே, எவ்வளவு எடுத்து ரீப்ளேஸ் பண்றோம்? 5 லிட்டர் எடுத்து ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப மேல என்ன பண்ணுவோம்? 20 மைனஸ் 5 எவ்வளோ? 15. டினாமினேட்டர்ல என்னதான் போடுவோம்? அதே 20 தான் போடுவோம். சோ இது எத்தனை தடவை பண்றோம்? 2 டைம்ஸ் பண்றோமா? சோ அதனால இந்த 15/20 2 டைம்ஸ் எழுதிக்க வேண்டியதான். இப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 20க்கு 20 கேன்சல் ஆயிடும். கிளியரா? இப்ப இது எப்படி இருக்கு? 15 into 15 divided by 20 இருக்கு. சோ இதை வேணா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 3 5s are 15, 4 5s are 20. அப்போ 15 into 3 னா எவ்வளோ? 45 divided by 4 இருக்கு. சோ இந்த 45 divided by 4 இருக்கட்டும். ஏன்னா நமக்கு ரேஷியோ தானே கேக்குறாங்க. இந்த 45 divided by 4 இதுதான் என்னது? இப்ப பிரசன்டா இருக்கக்கூடிய ஆசிட். அவங்க என்ன கேக்குறாங்க? the ratio of acid left. அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஆசிட் எவ்வளோ? 45/4. இனிஷியலா எவ்வளவு ஆசிட் இருந்தது? 20 லிட்டர் ஆசிட் இருந்தது. சோ 20. இது ரெண்டுக்கும் தான் ரேஷியோ கேக்குறாங்க. புரியுதா? இப்போ ஒருவேளை இப்ப பிரசன்ட்ல எவ்வளவு ஆசிட் இருக்குன்னு சொல்லிட்டு லிட்டர்ல கேக்குறாங்கன்னா இதை நம்ம கேன்சல் பண்ணி டெசிமல்ல வரும், பாயிண்ட் வச்சு ஆன்சரா போட்டுடலாம். ஆனா அவங்க கேக்குறது என்னது? இப்ப இருக்கக்கூடிய ஆசிடோட அளவுக்கும் ஒரிஜினலா இருந்த ஆசிடோட அளவுக்கும் ரேஷியோ. போன கொஸ்டின்ல பார்த்தோம்ல அது அப்படியே போட்டிருக்காங்க, நான் அப்படியே வச்சிருக்கிறேன். சோ 45/4க்கும் இது இப்ப இருக்கக்கூடிய ஆசிடோட லெவல், 20ங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்த ஆசிடோட லெவல். சோ இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 9 5s are 45, 4 5s are 20. ஓகேவா? சோ அப்ப அந்த 9 அப்படியே இருக்கும். இந்த 4 அங்க போயிருச்சுன்னா 9:16. இதுதான் நமக்கு தேவையான ரேஷியோ. சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 9:16. கிளியரா? 9:16. ஒரே ஸ்டெப் தான், ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, a vessel is full of 90 liter milk. 18 liter milk is taken out and replaced by water and again this process is repeated 2 times. அப்போ இந்த இடத்துல தெளிவா பாருங்க, 90 லிட்டர் மில்க் இருந்திருக்கு, அதுல 18 லிட்டர் மில்க் வெளியே எடுத்துட்டு அதுக்கு வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இதே ப்ராசஸ் 2 தடவை பண்றாங்களா? அப்போ ஆக மொத்தம் இங்க மொத்தம் எத்தனை தடவை நடக்குது? 3 டைம்ஸ் நடக்குது. கேள்வி என்ன கேட்கறாங்க? the amount of milk left after the third replacement. அப்போ ஸ்டார்டிங்ல 90 லிட்டர் மில்க் இருந்ததா? இப்போ இந்த 3 ரீப்ளேஸ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ எவ்வளவு மில்க் இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. ஒரே ஸ்டெப் தான் பாருங்க. ஸ்டார்டிங்ல 90 லிட்டர் இருந்திருக்கு, எவ்வளவு எடுத்து ரீப்ளேஸ் பண்றோம்? 18 லிட்டர். அப்ப 90ல 18 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 72. டினாமினேட்டர்ல அது 90 அப்படி எழுத வேண்டியதான். ஆனா இதை வந்து மொத்தம் 3 தடவை பண்றோமா? சோ 72/90 into 72/90 அவ்வளவுதான். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்க, 90க்கு 90 கேன்சல் ஆயிடும். நீங்க இங்க கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 9 டேபிள் வேணாம், 18 டேபிளே கேன்சல் பண்ணலாம் டைரக்டா. சரியா? சோ 18 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு 4 டைம்ஸ் வரும். இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், அகைன் இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் வரும். சரி, ஓகே. இப்போ இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணு பாருங்க. இங்க எனக்கு எப்படி இருக்குன்னா, இதை ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன். 72 into 16 இருக்கா? 4 into 4 16 divided by 5 into 5 எவ்வளவு இருக்கு? 25ன்னு இருக்கு. இப்போ மேல 72 16 மல்டிப்ளை பண்ணி அதை 25ஆல டிவைட் பண்ண வேண்டிய இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் எப்படி இதை அப்ரோச் பண்ண போறேன்னா கவனிச்சுக்கோங்க. எனக்கு கீழே 25 இருக்கா? இப்போ நான் இதை இன்டூ 4 பண்ண என்னன்னு மாறிடும்? கீழே 100ஆ மாறிடும். இப்போ எனக்கு டினாமினேட்டர்ல 100 இருந்ததுன்னா ஈஸியா டிவைட் பண்ணிடலாம். டினாமினேட்டர் 100 இருந்தா ஜஸ்ட் 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். இப்போ கீழே நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கீழே 100 வருது. அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு மேல என்ன பண்ணிக்கிறேன்? 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப இது எப்படி மாறிடுச்சு பாருங்க. 72 into 16 into 4. 16 into 4ங்கிறது என்னது? 64. இப்ப நீங்க 72ஐயும் 64ஐயும் மட்டும் பெருக்கினா போதும். புரியுதா? சோ 72ஐயும் நீங்க 64ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 4608ன்னு கிடைக்கும். கீழே 25 into 4 என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு வருது? 46.08 லிட்டர். இதுதான் இப்போ பிரசன்ட்ல இந்த 3 ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மில்கோட குவான்டிட்டி. புரியுதா? சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மில்கோட குவான்டிட்டி 46.08. சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. எப்படி அப்ரோச் பண்றோம் புரியுதுல? அதேதான். லாஸ்ட் கால்குலேஷன்ல மட்டும் இந்த சிம்பிளிபிகேஷனை பண்ணிக்கோங்க. என்ன பண்றோம்? 5 5 25 வருது. அப்ப டினாமினேட்டர் 25 வரும்போது இன்டூ 4 போடும்போது 100ஆ மாறும். பேலன்ஸ் பண்றதுக்கு மேலேயும் 4 போடணும்.
உங்களுக்கு 4608 divided by 100 வருது. அப்போ 46.08 லிட்டர். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த மில்கோட குவான்டிட்டி. ஸோ ஸ்டார்டிங்ல 90 லிட்டர் இருந்தது. இப்போ எவ்வளவுதான் இருக்கு? 3 ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 46.08 லிட்டர் தான் இருக்கு. தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே பாருங்க, from a tank of petrol which contain 200 liter of petrol, the seller replaces each time with kerosene when he sells 40 liter of petrol. Every time he sells out only 40 liter of petrol. After replacing petrol with kerosene fourth time, the total amount of kerosene in the mixture. அப்போ இது அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்ல 200 லிட்டர் பெட்ரோல் இருந்திருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? 40 லிட்டர் பெட்ரோல் வித்ததுக்கு அப்புறம் அது கூட கெரோசின் ஆட் பண்ணிடுவாங்களாம். மறுபடியும் 40 லிட்டர் மிக்சர் வித்ததுக்கு அப்புறம் கெரோசின் ஆட் பண்ணிடுவாங்களாம். மறுபடியும் 40 லிட்டர் வித்துட்டு கெரோசின் ஆட் பண்றாங்க. மறுபடியும் 40 லிட்டர் வித்துட்டு கெரோசின் ஆட் பண்றாங்க. இது மாதிரி 4 தடவை பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல மொத்த ஸ்டார்டிங்ல இருந்த பெட்ரோல் எவ்வளோ? 200. புரியுதா? ஸ்டார்டிங்ல எவ்வளவு பெட்ரோல் இருந்திருக்கு? 200 லிட்டர் இருந்திருக்கு. சரியா? ஸ்டார்டிங்ல 200 லிட்டர் பெட்ரோல் இருந்திருக்கு. எவ்வளவு ரீப்ளேஸ் பண்றாங்க? 40. அப்ப 200ல 40 போச்சுன்னா எவ்வளவு? 160/200. இதை வந்து மொத்தம் 4 தடவை பண்றதுனால ஸோ இந்த 160/200 4 டைம்ஸ் எழுதிக்க வேண்டியதான். 160/200 இன்டூ 160/200. ஓகேவா? ஸோ இதை ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த 4 ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்ப இருக்கக்கூடிய பெட்ரோல் தான் கிடைக்கும். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க? எவ்வளவு கெரோசின் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அதை நம்ம ஃபைனலா என்ன பண்ணணும்? 200ல இருந்து கழிச்சு போடணும். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணோம் இல்லையா? ஸ்டார்டிங்ல பாருங்க, மொதல் கொஸ்டின் பண்ணும்போது இந்த இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது பிரசன்ட்ல இருக்கக்கூடிய இதுல ஸ்டார்டிங்ல என்ன இருந்தது? ஆசிட் தானே இருந்தது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஆசிட் கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய வாட்டர் வேணா என்ன பண்ணும்? மொத்தம் 10ல இருந்து இந்த ஆசிடை கழிச்சு வாட்டர் கண்டுபிடிச்சோம்ல, அதே தான் இங்க பண்ண போறோம். இப்ப நமக்கு இந்த மாதிரி 4 தடவை நீங்க போட்டதுக்கு அப்புறமேட்டு இப்ப இருக்கக்கூடிய பெட்ரோல் எவ்வளவுன்னு கிடைக்கும். சரி, எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, 200க்கு 200 கேன்சல் ஆயிடும். நம்ம இதை அப்படியே கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன டேபிள்ல கேன்சல் ஆகும்? நம்ம 20 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 40 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 40 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் வரும். அப்ப இங்கேயும் நமக்கு 4 5, இங்கேயும் நமக்கு 4 5ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 5ஆல இங்க நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 32 கிடைக்குமா? ஸோ 32. ஸோ இதுவும் எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கீழே 5 × 5 25 வர மாதிரி வந்துருச்சு. அப்ப மேல பாருங்க, எனக்கு என்ன இருக்கு? 32 × 4 × 4 × 4னா எவ்வளோ? 64 டிவைடட் பை 25ன்னு இருக்கு. ஸோ நம்ம போன கொஸ்டின் பண்ணோம்ல, அதே இதை மாதிரி இங்க பண்ணலாம். இங்க கீழே டினாமினேட்டர் 25 இருக்கா? அது 100ஆ மாறும்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு மேலேயும் 4ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்போ இது எப்படி மாறிடுச்சு? 32 × 64 × 4. அப்ப இது அவ்வளோத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 32 × 64 × 4ங்கிறப்போ டோட்டலா ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 8192 கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர்ல 100 இருக்கு. அப்ப எனக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா 81.92 லிட்டர் இருக்கும். என்னது இது? ஆக்சுவலா இது பெட்ரோலோட அந்த குவான்டிட்டி. ஆனா அவங்க கேட்கறது என்ன? கெரோசின் எவ்வளோன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கெரோசினா டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ? மொத்தமா 200 லிட்டர் இருக்கா? இந்த 200ல இருந்து 81.92 நீங்க மைனஸ் பண்ணும். புரியுதா? ஸோ 200ல இருந்து 81.92 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 118.08 லிட்டர் கிடைக்கும். புரியுதா? 200ல இந்த பெட்ரோலோட கான்ட்ரிபியூஷன் தான் 81.92. அப்ப 200ல 81.92 மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடியதான் அங்க இருக்கக்கூடிய கெரோசினோட குவான்டிட்டி. ஸோ கெரோசின் வந்து 118.08 லிட்டர் இருக்கும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ தெளிவா பார்த்துக்கணும் என்ன கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. பெட்ரோல் கேட்கறாங்களா, கெரோசின் கேட்கறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. A vessel full of 1600 liter of milk, a person draw out 25% of milk from the vessel and replace with water. He has repeated the same process 2 more times. Find the final amount of milk in the vessel. அப்ப ஸ்டார்டிங்ல 1600 லிட்டர் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறை எவ்வளவு ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இங்க பர்சன்டேஜ்ல கொடுத்தா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்திருக்கு? 1600 லிட்டர் இருந்திருக்கா? அப்ப இங்க 25% ரீப்ளேஸ் பண்றாங்களா? இப்போ பாருங்க, 25% இதுல பர்சன்டேஜ்ல கொடுத்தனால என்ன பண்றேன் அப்படின்னா 25% குறையுது அப்படிங்கிறதுனால அப்போ இங்க 75/100 போட்டுக்கிறேன். புரியுதா? இப்போ சம் லிட்டர்ஸ், இப்போ 1600 ஒரு 100 லிட்டர் ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல 1600ல 100 கழிச்சு 1500/1600ன்னு எழுதுவேன். இவங்க பர்சன்டேஜா கொடுத்தனால நான் டைரக்டா இப்படி எழுதிக்கலாம். 25% நான் ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா எவ்ரி டைம் அது 25% குறையுதுன்னு அர்த்தம். அப்போ 25% குறையுதுன்னா இந்த இடத்துல என்ன பண்றோம்? 75/100. ஸோ இது என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றாங்க, மறுபடியும் அதை 2 டைம்ஸ் மோர் பண்றாங்க. அப்போ மொத்தம் 3 டைம்ஸ் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல 75/100 எத்தனை தடவை எழுதிக்கணும்? மொத்தமா 3 டைம்ஸ் எழுதிக்கணும். புரியுதா?
இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டா வேலை முடிஞ்சு பாருங்க. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 3 4 இங்கே கேன்சல் பண்ணா 3 4 அப்போ நெக்ஸ்ட் 4 4s are 16. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிடும். இப்போ 3 into 3 into 75. 3 into 3னா 9. இப்போ 9 into 75 எவ்வளவு வரும்? 9 into 75னா நமக்கு டோட்டலா 675 கிடைக்கும். 9 into 75னா 675 லிட்டர். அதுதான் நமக்கான ஆன்சர். இங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ஃபைனல் அமௌண்ட் ஆஃப் மில்க். ஸ்டார்டிங்ல 1600 இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய மில்க் எவ்வளோ? 675 டைரக்டாவே கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய வாட்டர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1600ல இருந்து இந்த 675 கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடியதான் என்னவா இருக்கும்? அப்போ வாட்டரா இருக்கும். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, the ratio of milk to water in the 100 liter mixture is 2:3. 10 liter of this mixture is withdrawn and replaced with water. This process is repeated 2 more times. What is the percentage of milk in the final mixture? அப்ப இதுல வந்து என்ன கேக்குறாங்க? What is the percentage of milk கேக்குறாங்க. percentage of milk கேக்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாத்துலயுமே இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெசல்ல என்ன இருக்கும்? மில்கா இருக்கலாம், பெட்ரோலா இருக்கலாம், ஆசிடா இருக்கலாம், அது எல்லாமே பியூர் ஃபார்ம்ல இருந்தது. அது மிக்சரா இல்ல. ஓகேவா? ஆனா இதுல பாருங்க, ஸ்டார்டிங்லயே 100 லிட்டர் மிக்சர் தான் இருக்கு. அந்த 100 லிட்டர் மிக்சர்ல மில்க் வாட்டர் கலந்துதான் இருக்கு 2:3 ரேஷியோல. ஓகே, புரியுதா? அப்போ இனிஷியலா மொத்தம் 100 லிட்டர் இருக்கா? இந்த 100 லிட்டர்ல மில்க்கும் இருக்கு, வாட்டரும் இருக்கு. ஸ்டார்டிங்லயே மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 2:3. அப்ப 2:3னா 2ங்கிறது மில்கோட கான்ட்ரிபியூஷன், 3ங்கிறது வாட்டரோட கான்ட்ரிபியூஷன். டோட்டலா 5 யூனிட்ஸ் இருக்கா? இப்போ 5 யூனிட்ஸ் தான் 100 லிட்டர்னா 1 யூனிட் எவ்வளவு வரும்? 20 லிட்டர் வரும். அப்ப மில்க் 2 யூனிட்னா மொத்தம் 100 லிட்டர்ல 40 லிட்டர் மில்க் இருக்கு, 60 லிட்டர் வாட்டர் இருக்கு. இப்படிதான் ஸ்டார்டிங்ல இருந்திருக்கு. இதுலதான் என்ன பண்றாங்க? 10 லிட்டர் மிக்சரை வெளியெடுத்து அதுக்கு மில்க வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்க. மறுபடியும் இதை 2 தடவை பண்றாங்க. அப்போ மொத்தம் 3 தடவை இந்த ப்ராசஸ் நடக்குது. இந்த 3 தடவை இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ அங்க இருக்கக்கூடிய மில்க் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிஜிஎல் டயர் 2 2022ல கேட்ட கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மில்க் வாட்டர் வச்சு கொடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மிக்சர் எடுத்துட்டு வாட்டர் ஆட் பண்ணுவோம். மிக்சர் எடுத்துட்டு வாட்டர் ஆட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் இப்படித்தான் இருந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க, 10 லிட்டர் மிக்சர் வெளியே எடுத்துட்டு நீங்க ரீப்ளேஸ்ட் வித் என்னதுங்க? மில்க். நீங்க மில்க் வச்சு ரீப்ளேஸ் பண்றீங்க. இந்த பாயிண்ட் நீங்க கவனமா பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் தப்பா தான் வரும். புரியுதா? சோ நீங்க மில்க வச்சு ரீப்ளேஸ் பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய வாட்டரோட கண்டென்ட் குவான்டிட்டி குறைஞ்சுக்கிட்டே வரும், மில்கோட குவான்டிட்டி ஏறிக்கிட்டே வரும். புரியுதா? இப்ப எப்பவுமே இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் எல்லாம் பாருங்களேன். இப்ப இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல மில்க் இருந்தது, நான் 25% மில்க் வெளியே எடுத்து இவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணனா, அப்போ இதுல வாட்டர் ஆட் பண்ணிட்டே வரும்போது வாட்டர் கூடிக்கிட்டே வரும், மில்க் என்ன ஆயிட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனாலதான் 1600 லிட்டர் இருந்த மில்க் இப்ப எவ்வளவுதான் இருக்கு? இந்த 3 ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 675 லிட்டர் தான் இருக்கு. புரியுதா? அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க பாருங்க, 10 லிட்டர் மிக்சரை வெளியே எடுத்து நான் என்ன பண்றேன்? மில்க வச்சு ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப மில்க வச்சு ரீப்ளேஸ் பண்ணா இங்க மில்க் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும், வாட்டர் தான் என்ன ஆயிட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப நான் இந்த இடத்துல அந்த எக்ஸ்பிரஷன் எழுதும் போது அங்க வந்து இனிஷியலா எவ்வளவு வாட்டர் இருந்தது, இப்ப எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க போறேன். புரியுதா? அதுக்கப்புறம் தான் நான் அதுல இருந்து மில்க் கண்டுபிடிப்பேன். சோ இனிஷியலா எவ்வளவு வாட்டர் இருந்தது, இப்ப எவ்வளவு வாட்டர் இருக்கு. ஏன்னா இங்க நான் எதை வச்சு ரீப்ளேஸ் பண்றேன்? மில்க வச்சு ரீப்ளேஸ் பண்றேன். சோ மில்க வச்சு ரீப்ளேஸ் பண்றேன்னா மில்க் இன்க்ரீஸ் ஆகும். எது குறைஞ்சிக்கிட்டே வரப்போதோ அதை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இங்க எனக்கு வாட்டர் தான் குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. வாட்டர் ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்திருக்கு? 60 லிட்டர்ஸ் இருந்திருக்கா? இவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஃபைனலா பாருங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மில்க்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க. அப்ப பர்சன்டேஜ் ஆஃப் மில்க்னு சொல்லி கேட்கறதுனால நம்ம இந்த கொஸ்டினை பர்சன்டேஜ்லயே அப்ரோச் பண்ணுவோம். எப்படி அப்ரோச் பண்ண போறோம்? மொத்தம் 100 லிட்டர் இருக்கா? 100 லிட்டர்ல வாட்டர் எத்தனை லிட்டர்? 60 லிட்டர். அப்ப 100 லிட்டர்ல 60 லிட்டருங்கிறது பர்சன்டேஜா சொன்னா எவ்வளவு? 100க்கு 60ங்கிறப்போ 100 லிட்டர் மிக்சர்ல வாட்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 60% சொல்லலாமா? அப்ப டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு இப்போ வாட்டர்? 60% இருக்கு. ஓகே, 60% இருக்கு. எவ்வளவு எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? 10 எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. டோட்டலா எவ்வளவு இருக்கு? 100 இருக்கு. அப்போ டினாமினேட்டர்ல அந்த டோட்டல் எழுதிக்கலாம் 100ன்னு சொல்லிட்டு. மேல இந்த 100 மைனஸ் 10 எவ்வளவு? 90. அப்ப 90/100. மொத்தம் 3 தடவை பண்ண போறோமா? சோ 3 தடவை என்ன பண்ணிக்கிறோம்? 90/100, 90/100, 90/100 எழுதிக்கிறோம். இப்போ இருக்கக்கூடியது என்னது? உங்களுக்கு இது என்னது? எதை வச்சு எழுதுறோம்? வாட்டரை வச்சு எழுதுறோம். புரியுதா? எதுக்காக நமக்கு வாட்டர் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு, ஏன்னா மில்க வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்றதுனால வாட்டர் ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கு, இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு கால்குலேட் பண்றேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 9/10, 9/10, 9/10 இருக்கும். இந்த ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ தூக்கி விட்டுலாம். அப்ப இது எப்படி இருக்கு? 9 into 9 into 9, 9 கியூபா? 9 கியூப்னா எவ்வளவு? 729. 9 கியூப்ங்கிறது நமக்கு
729 கிடைக்கும். இப்போ 729 கூட இங்க ஒரு 6 இருக்கு. 729 into 6ங்கிறப்போ நமக்கு டோட்டலா எவ்வளவு வரும் அப்படின்னா 4374 divided by இங்க 10 into 10 இருக்கா? So 100. இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் அப்படியே தூக்கி கொண்டு வந்திருக்கேன். இப்ப பாருங்க இது எப்படி இருக்கு? 43.74% இருக்கு. அப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மொத்தம் 100 லிட்டர் மிக்சர்ல வாட்டரோட கான்ட்ரிபியூஷன் 60% இருந்தது. இப்போ வாட்டரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுதான் இருக்கு? 43.74% தான் இருக்கு. ஆனா அவங்க கேட்டது என்னது? மில்கோட கான்ட்ரிபியூஷன். அப்ப மில்க் எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மொத்தம் 100%ல 43.74% மைனஸ் பண்ணா டோட்டலா 100%ல இருந்து இந்த 43.74% நீங்க மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 56.26%. ஸோ 56.26% தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 56.26%. தெளிவா புரிஞ்சுதா எப்படி நம்ம பண்ணிருக்கிறோம்னு சொல்லிட்டு? இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன சின்ன வித்தியாசம் இருக்குங்கிறது தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஸ்டினை தெளிவா ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியா புரிஞ்சுதா எப்படி சால்வ் பண்ணிருக்கிறோம்னு சொல்லிட்டு? ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாடல் தான் இந்த ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட். ஸோ இதுல கொஸ்டின் கேட்டா இப்படித்தான் கேட்க முடியும். இதை தவிர வேற எதுவும் புதுசாலாம் கேட்கறதுக்கு வழியே கிடையாது. சரி, அடுத்து நெக்ஸ்ட் போலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெசல் contains some milk. 6 liter of milk was taken out of the vessel and replaced with 6 liter of water, and again 6 liter of mixture was taken out and was replaced with water. Now the ratio of milk to water becomes 100:69. Find the initial quantity of milk in the vessel. அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஸ்டார்டிங்ல அந்த வெசல் கண்டெய்ன்ஸ் சம் மில்க்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இனிஷியலா அந்த வெசல்ல எவ்வளவு மில்க் இருந்ததுன்னே தெரியல. புரியுதா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? இனிஷியலா அந்த இனிஷியல் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அது நமக்கு தெரியாது. அந்த வெசல்ல மொத்தம் எத்தனை லிட்டர் இருந்ததுன்னே தெரியாது. அது என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் லிட்டர் இருந்ததுன்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேவா? இந்த ரெண்டு ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ அங்க இருக்கக்கூடிய மில்க்குக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 100:69 சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ இனிஷியல் குவான்டிட்டி அந்த வெசலோட டோட்டல் குவான்டிட்டியை கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னது? எக்ஸ். ஏன்னா வெசலோட டோட்டல் குவான்டிட்டியை கண்டுபிடிச்சோம்னா இந்த வெசலோட டோட்டல் குவான்டிட்டி என்னவோ அத்தனை லிட்டர் தான் ஸ்டார்டிங்ல அங்க மில்க் இருந்திருக்கும். அதை தான் நான் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த ரெண்டு ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ அங்க இருக்கக்கூடிய மில்க்குக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ வந்து 169 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாருங்க, இந்த மில்க்கு இனிஷியலா எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்கு, கரண்டா எவ்வளவு இருக்கு, இது ரெண்டுக்கும் நான் யூனிட் வைஸ் இந்த ரேஷியோல இருந்து கண்டுபிடிக்க போறேன். புரியுதா? இப்ப கரண்டா எவ்வளவு மில்க் இருக்கு? 100 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப இனிஷியலா எவ்வளவு யூனிட்ஸ் இருந்திருக்கும் சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் ஸ்டார்டிங்ல வாட்டரே ஆட் பண்ணிருக்க மாட்டேன். ஃபுல்லா பியூரா மில்கா தான் இருந்திருக்கும். அப்ப இந்த டோட்டலுமே என்னவா இருந்திருக்கும்? மில்கா தான் இருந்திருக்கும். இது மொத்தமாவே எவ்வளவுதான் இருந்திருக்கும்? மில்கா தான் இருக்கும். அப்ப இந்த 100 இந்த 69 சேர்த்து 169 யூனிட்ஸ் வந்து நமக்கு மில்க் இருந்திருக்கும். இந்த 169 யூனிட்ஸ் மில்க் இந்த ரெண்டு ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த 169ல 69 குறைஞ்சி 100 பார்ட் உங்களுக்கு என்னவா மாறி இருக்கு? மில்கா மாறி இருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 69 பார்ட்டை எது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு? வாட்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. புரியுதா? அப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அங்க எவ்வளவு மில்க் இருந்திருக்கும்? 169 குவான்டிட்டி இருந்திருக்கும். இப்போ எவ்வளவு இருக்கு? 100 யூனிட்ஸ் இருக்கு. புரியுதா? இப்ப இதை வச்சு நான் ஈக்குவேஷனா எழுதும் போது பாருங்க, ஸ்டார்டிங்ல மில்க் எவ்வளவு யூனிட்ஸ் இருந்திருக்கு? 169 யூனிட்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? டினாமினேட்டர் என்ன பண்ணுவேன்? அதோட டோட்டல் குவான்டிட்டி அதை நான் எக்ஸ்னு வச்சிருக்கேன்னா மேல எத்தனை லிட்டர் ரீப்ளேஸ் பண்றோம்? 6 லிட்டர். ஸோ மேல எக்ஸ் மைனஸ் 6. இதை ரெண்டு தடவை பண்றோமா? ஸோ அதனால இன்டூ இன்னொரு ஒரு எக்ஸ் மைனஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இருக்கக்கூடிய மில்கோட குவான்டிட்டி எவ்வளோ? 100. இதை மட்டும் நீங்க கரெக்டா எழுதிட்டா போதும். இந்த 169 ஏன் வந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியணும். இது ஏன் வந்தது அப்படின்னா 100ங்கிறது மில்க், 69ங்கிறது வாட்டர். அப்போ மொத்தமா 169ங்கிறதா என்னது? இந்த மொத்த மிக்சர். அப்போ ஸ்டார்டிங்ல வாட்டர்லாம் ஆட் பண்றதுக்கு முன்னாடி அங்க வாட்டரே கிடையாது, ஃபுல்லா மில்க் தான். அப்போ இந்த மொத்தம் 169மே என்னவா தான் இருந்திருக்கும்? மில்கா தான் இருந்திருக்கும். அப்போ ஸ்டார்டிங்ல மில்கோட யூனிட் வந்து 169. இப்போ ரெண்டு தடவை இந்த ப்ராசஸ் பண்ணதுனால அது குறைஞ்சி இப்போ எவ்வளவு இருக்கு? 100 இருக்கு. அப்போ 169 யூனிட்ஸ் இருந்தது, இப்போ 100 மாறி இருக்கு. 6 லிட்டர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணதுனால ஸ்டார்டிங்ல எத்தனை லிட்டர் இருந்ததுன்னு சொல்லி தெரியல. நான் டினாமினேட்டர்ல அதை எக்ஸ்னு வச்சிருக்கேன். மேல 6 லிட்டர் எடுத்து ரீப்ளேஸ் பண்றதுனால எக்ஸ் மைனஸ் 6 போட்டிருக்கேன். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லேயே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. எனக்கு மேல எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு வந்துருமா? கீழே எக்ஸ் இன்டூ எக்ஸ் எவ்வளோ? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது மாதிரி இது இங்க போகும்போது என்ன ஆகுது? 100/169 வருது. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்காங்க போகும்போது என்ன ஆயிடும்? ரூட் ஆயிடும். அப்போ ரூட் ஆச்சுதுன்னா எக்ஸ் மைனஸ் 6 பை எக்ஸ் ஈக்குவல் டு 100க்கு ரூட் எடுத்தா 10, 169க்கு ரூட் எடுத்தா 30. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 13x
மைனஸ் 13 இன்டூ 6னா நமக்கு 78 கிடைக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு இங்க எவ்வளவு வருது? 10x வருது. இப்போ 10x இங்க எடுத்துட்டீங்கன்னா 13x மைனஸ் 10x வந்து 3x, இந்த இடத்துல 78. இப்போ 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 3s are 6s, அடுத்து 6 3s are 18. அப்போ ஃபைனலா x ஈக்குவல் டு எவ்வளோன்னு வந்துருச்சு? 26 லிட்டர். அப்போ ஸ்டார்டிங்ல அங்க 26 லிட்டர் இருந்திருக்கு. அந்த வெசலோட மொத்த குவான்டிட்டி 26 லிட்டர் தான். அப்போ ஸ்டார்டிங்ல அங்க 26 லிட்டர் உங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? மில்க் இருந்திருக்கும். கிளியரா புரியுதா? இதுக்கு முன்னாடி என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுமோ அதே மெத்தட்ல தான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வித்தியாசமா போக வேண்டாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரே மெத்தட்ல பண்ணும்போது அது இன்னும் கூட தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதுல்ல? ஸோ மில்க் ஸ்டார்டிங்ல கரண்ட்ல இந்த ரேஷியோ மட்டும், இந்த ரேஷியோல இருந்து இந்த 169 100 மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே ஈஸி தான். ஸோ தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட் இன் மிக்சர். ஸோ டயர் 2ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். தெளிவா பாருங்க. புரியுற வரைக்கும், புரியலைன்னா 2க்கும் 3 முறை திரும்ப திரும்ப பார்த்து கத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஒன்ஸ் அகெயின் இது மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்ததுன்னா அதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.